வெல்கம் டு எந்தன் தேசத்தின் குரல். சேர்மனுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுடைய சாதனை அல்லது உங்களுடைய குறைகளை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கருத்து பள்ளியில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே அவ்வளோ குப்பைகள் குளங்கள் அவ்வளோ அதிகமாக கிடக்குது. அதை பற்றி அவங்க எந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதில்லை. அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறது. பொதுமக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும். குப்பைகளை குப்பை தொட்டி இருந்தா கூட குப்பை தொட்டிக்கு உள்ள போடாம வெளியில போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம கண்ணால பாக்குறோம். பயோகேஸ் திட்டம் அதனால நம்ம ஊருடைய குப்பைகள் கழிவுகள் மக்கும் கழிவுகள் எல்லாமே இனிமே எலக்ட்ரிசிட்டியா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால உங்க தலைமையில நகராட்சி இருக்கும்போது 5 வருஷமா நீங்க அதுக்கு லஞ்சம் ஒழிக்க என்ன செஞ்சீங்க? இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, நகராட்சியில லஞ்சம் கேட்கறாங்க. லஞ்சம் கேட்கறாங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் கூட இது வரைக்கும் மக்கள் யாருமே எங்கிட்ட டைரக்டா பதிவு பண்ணவே இல்லை. இந்த நகராட்சி பார்க்கிங் தனியாக ஒரு பிளேஸ் அமைச்சு கொடுத்தாங்கன்னா அது மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இது விஷயமா வரக்கூடிய கூட்டத்துல நம்ம நகர்மன்றத்தின் மூலமா பரிசீலனை பண்ணி அதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணி கொடுப்போம். காயல் பண்ணத்துல எங்க பார்த்தாலும் ரோடுகள் ரொம்ப மோசமா இருக்குது. நானும் வெளியூர்லேருந்து வரும்போதெல்லாம் பெருநாளுக்கு மற்ற நாள் ஒரு மாதம் 1 ட்ரிப் 2 ட்ரிப் வந்து போகும்போதுலாம் எந்த நேரம் பார்த்தாலும் எந்த தெருவில் பார்த்தாலும் சும்மா ரோடு பிரச்சனை ரொம்ப மோசமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பள்ளங்கள் அதிகமாக இருக்குது. ரோடு விஷயத்தை பற்றி உங்களுக்கு என்னை விட நல்லாவே உங்களுக்கு தெளிவாகவே எல்லா விஷயமும் புரியும். யாருக்கெல்லாம் சாரி சொல்ல விரும்புறீங்க? என்னுடைய குடும்பத்தினருக்கு தான் முதல்ல சாரி சொல்லணும். குடி தண்ணீர் வாரத்துக்கு ஒரு வாட்டி, அதிகபட்சம் வந்தால் வாரத்துக்கு 2 வாட்டி வருது. அது கூட ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷனோ ஒரு கரெக்டான ப்ரொசீஜரோ கிடையாது. நினைச்ச நேரத்துக்கு விடுறாங்க, நினைச்ச நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. நான் உடனேயுமே இந்த தண்ணி விஷயத்தை தான் முதல்ல கையில் எடுத்து வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி கொடுக்குறதே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுத்துருக்கிற சூழ்நிலையில வாரத்துக்கு 2 தடவை தண்ணி வருதுன்னாவே சந்தோஷமான விஷயம்.